இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த கூகா சீனியரோட கடைய அந்த ரியோகோ பொண்ணும் அந்த யூகேயும் 3rd டே அன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. சைட்லயே தான் நம்ம ஹீரோட கடையும் இருக்குது. ஓகே, ஹீரோட கடைக்கும் ஆளுங்க வராங்க தான், இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆள் கூட எப்படிடா போட்டி போறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ அந்த இடத்துல அப்படியே மெகுமி கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கூகா சீனியரும் வருவானா. என்னடா கடலை எப்படி போகுதுன்னு கேட்கும் போது ஹீரோ வேணா சாப்பிடுறீங்களான்னு கேட்க, சாப்பாடுலாம் தேவை கிடையாது, ஆனா எப்படியும் ஃபர்ஸ்ட் டேவும் நீங்க சொதப்பிட்டீங்க, செகண்ட் டேவும் பெருசா கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, இருந்தாலும் 3rd டேல மட்டும் கடை போட்டு என்ன பண்ண போறீங்க, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, எப்படியும் ஊத்தி முடிக்க போகுது, எதுக்குடா தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, கமான் கிவ் அப் பண்ணிரு கடையை மூடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கும் காண்டாகும். என்னடா பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இப்படி கடுப்பேத்துறானே அப்படின்னு அந்த ரியோகோ பொண்ணுக்கும் கடுப்பாக. அப்ப மெகுமி சொல்லுவான், சோ நேத்து நம்ம ஹீரோ பேசும்போது இந்த மாதிரி எந்த ஒரு கடையுமே வந்து 100% பெர்ஃபெக்ட் கிடையாது, இந்த ஒரு கடைக்கும் ஏதோ ஒரு ஃப்ளா இருக்கும், அது என்னன்னு கவனிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பான். அன்னைக்கான நாளுமே முடியுது. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டுமே திருப்பி பார்த்தா சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு புதுசா இன்னொரு ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க. சோ அடுத்த நாள் அந்த ஃபெஸ்டிவலுக்கான 4th டே. இன்னைக்கு சனிக்கிழமை வேற, கண்டிப்பா ஏகப்பட்ட ஆளுங்க வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கூகா பையன் இருக்கிறான்ல, சோ அவன் பார்த்தா அவன் கீழே வேலை செய்யற எல்லாரையும் வந்து பாராட்டிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, இந்த 3 நாள் நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து நம்ம நம்பர் 1 பிளேஸ்ல இருந்திருக்கோம், இன்னும் 2 நாள் தான் இருக்குது, வாங்க பார்த்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்லாம் பாராட்டிட்டு அந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1ல இருப்பான்ல அந்த சுகாசா அப்படின்னு அவன் பேரை மென்ஷன் பண்ணி இந்த காம்படிஷன் முடியட்டண்டி உனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி யோசிப்பான். சோ அவனுக்கு இவனுக்கு ஒரு ரைவல் இருக்கு போல. அதுவே நம்ம ஹீரோ அவனோட பக்கத்து கடைக்காரர் இருப்பார்ல, சோ அவரோட ஹெல்ப் மூலமா அந்த இடத்துல சில சேர் எல்லாத்தையும் கொண்டாந்து வந்திருப்பான். சோ கண்டிப்பா இது கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியா அவனுக்கு இருக்குதா. இத பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கூகா பையன் நேரா வந்துட்டு, என்னடே 4 சேர் போட்ட அப்படின்னா ஆளுங்களா வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாடா, டேஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குதுடா, அதை பத்தி உனக்கு கேர் இல்லையான்னு கேட்க, தல நானே இந்த ஸ்கூலுக்கு பாதியில தான் வந்தேன், அப்படின்னா என்ன 6 மாசம் தான் ஆச்சு இந்த ஸ்கூலுக்கு நான் வந்தேன், இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் இதுவுமே எனக்கு புதுசு தான், ஆனா தெருவுல கடை போட்டு எப்படி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் உன்னோட சீனியர்ரான்னு அந்த கூகா பையன் சமைக்கிறான். அதே அந்த மோஃபு டோஃபு தான் சமைப்பான், பட் அது கூட நூடுல்ஸ் பிளஸ் அந்த மீட் பாலுமே ஆட் பண்ணுவான். சோ கண்டிப்பா என்னோட குக்கிங்கை வச்சு உன்னை தோக்கடி பண்றான்னு என்னமோ பண்றா அப்படின்னு அந்த கூகாவும் அங்க இருந்து போக, கூட இருக்கிறவனுங்களா கண்டிப்பா அவனால ஜெயிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க, இருந்தாலும் எதுக்கு அவன் கறியை நடுவுல வச்சான் அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த பக்கத்து கடைக்காரர் இருக்கிறாருல, சோ அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுப்பான். அவரை இந்த மாதிரி இந்த மீட் பாலை சாப்பிடாம பக்கத்துல இருக்கிற நூடுல்ஸ் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது சரின்ட்டு அவரும் சாப்பிடுறாரு. சோ அவருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்திருக்குது. உங்க அப்பா கிட்ட சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டேஸ்ட் இதுலயே இருக்குடா, பட் இருந்தாலுமே பார்த்தையா அந்த கூகா பையனை அவ்வளவு பெரிய கடையை எப்படா நீ தோக்கடிக்க போறன்னு கேட்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்களே பாருங்கன்னு சொல்லும் போது பார்த்தா அவங்களும் கவனிக்கிறாங்க. சோ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வேற வருவாங்கல்ல, சாட்டர்டே வேற. சோ இவென்ச்சுவலி அந்த இடத்துல கஸ்டமர்ஸால வெயிட் பண்ண முடியல, குழந்தைங்க எல்லாம் பசிக்குது, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் கடையில டேபிள்ல வந்து சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, சோ அதுல கூட 4-5 பேர் ஒன்னா போயிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் சாப்பிட்டு முடிக்கல அப்படிங்கும் போதுமே தலை சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க தலை, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்ல வேண்டியதா இருக்கும். சோ அது ஒரு விதமான டிஸ்கம்ஃபோர்ட் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி அந்த கூட்டத்தை சமாளிக்கிற விஷயத்த அவங்க ப்ராப்பரா இன்னும் இந்த 3 நாள்ல ஒழுங்கா பண்ணல, அதுதான் நமக்கு அட்வான்டேஜா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா முதல்லயே அவன் அதை தான் நினைச்சிருப்பான், கூட்டமா இருக்கிற பக்கத்துல கடை போடுறதுதான் பெட்டர்னு. அதனால ஐயோ கடைக்கார உன்னோட பிளேட்ல இருக்கிற அந்த மீட் பாலை இப்ப பிரேக் பண்ணியான்னு சொல்லும் போது அவரு சும்மா அதை பிரேக் பண்றாரு. பார்த்தா உள்ள இருந்து ஏதோ சூப்பை ஊத்தி பேக் பண்ணிருப்பான் போல, அதோட ஸ்மெல் அவங்க இருக்கிற எல்லாரோட மூக்கையும் தொலைக்க பீஃபோட போனை வச்சு அந்த சூப்பை ரெடி பண்ணிருப்பானாமா. சோ இவென்ச்சுவலி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸோட பசியையும் தூண்டுற விதத்துல அந்த ஸ்மெல்லும் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோட கடைக்கு வர ஆரம்பிப்பாங்களா. இன்னது ஹீரோட கடைக்கு ஆளுங்களா போறாங்க அப்படின்னு அந்த கூகா கூட வேலை செய்றீங்களா கேட்கும் போது, போகட்டும் போகட்டும் எவ்வளவு பேரை தான் அவன் சமாளிச்சிட போறான், வெறும் 2 பேரை வச்சுக்கிட்டு, ஆனா அவன் செஞ்சிருக்க அந்த ஒரு மீட் பால் உண்மையிலுமே அதுல அவன் பயங்கரமான எஃபோர்ட்டை போட்டிருந்திருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்காக அவன் என் கூட போட்டி போடும்போது சாதாரண ஒரு பூனையா தான் இருந்தான், ஆனா இப்ப பயங்கரமான ஒரு சிங்கமா மாறி இருந்திருக்கான். இருந்தாலும் வெறும் 2 பேரை வச்சுட்டு ஒன்னும் அவனால நம்மள தோக்கடிக்க முடியாதுன்னு அந்த கூகா பயங்கர கான்பிடண்டா இருப்பான். நம்ம ஹீரோ மாதிரியே மத்தவங்களுமே அந்த இடத்துல பயங்கரமா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த டக்குமே அந்த சுபாரு பையன் இருக்கிறான்ல, சோ அவன் நடந்து போறத கவனிக்கிறான். இங்க நம்ம ஹீரோவோட கடைக்குமே ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்க, ஐயோ எப்படி எல்லாரையும் சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம மெகுமில பயந்துட்டு இருக்கும் போது, இரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு ஹீரோ பயங்கர காமா இருக்க, என்னன்னு பார்த்தா பொண்ணே தள்ளு நான் வேலை பாக்குறேன்னு சுபாரு அந்த இடத்துக்கு வருவான். சோ கண்டிப்பா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நமக்கு ஆளுங்க தேவைப்படுதுன்னு சொல்லி ஏற்கனவே சுபாருட்ட போய் ஹீரோ பேசி இருந்திருப்பான். நான் உங்ககிட்ட ஒரு ரெசிபியை கொடுக்குறேன், அதை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு எக்ஸாக்டா அதே மாதிரி காப்பி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்திருப்பானா. ஹீரோ கடைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மைமி பொண்ணு கூட கடைக்கு போயிருந்திருப்பாள். சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாதிரியே பார்த்தா இந்த சுபாரு பையன் தான் வந்து அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்தையும் அந்த கூகா பையனும் கவனிச்சுட்டு சரி இன்னும் ஒருத்தன் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ எப்படி எக்ஸாக்டா சமைப்பானோ அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா பார்த்தா அந்த சுபாருவால காப்பி பண்ண முடியும். சோ 2 ஹீரோ
ஹீரோ அந்த இடத்துல இருந்து சமைக்கிற மாதிரி. உதவி பண்றதுக்கு ரொம்ப நன்றிடான்னு சுபாருட்ட சொல்லும் போது பரவாயில்ல இருக்கட்டும், ஆக்சுவலி நான் தான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்பா. ஈவன் நம்ம மெகுமி கூட அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பயங்கர பணிவா நடந்துகிட்டு இருப்பாள. சோ இது எல்லாமே கஸ்டமர்ஸை இன்னும் அங்க அட்ராக்ட் பண்றதுக்கும் வெயிட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கப்புறம் வியாபாரம் நல்லா போய்கிட்டே இருக்கு. அப்படியே ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிருமா, நைட் டைம் ஆக ஆரம்பிச்சிரும். இவென்ச்சுவலி அந்த இடத்துல வெளிச்சத்துக்காக பார்த்தா இந்த மாதிரி மெகுமி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு அந்த இடத்துல சில விளக்குகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வர வச்சிருந்திருப்பான். அது இன்னுமே இங்க படுற விளக்குல வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணதான் செய்யுது. இதெல்லாம் பார்த்தாலுமே அந்த கூகா பையன் மனம் தளர்ற மாதிரி இல்ல. உனக்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ் வேணா வரட்டும், உனக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வர வர என் கடைக்கு என்ன இல்லாம ஆச்சோ அதேதான் உனக்கு ஆக போகுது. 3 பேர் வச்சு உன்னால சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு இருக்கேன். அதேதான் அங்க நடக்கும். டேபிளையும் கிளீன் பண்ண முடியாது, இங்க ஆர்டர்ஸையும் எடுக்க முடியாது, ப்ராப்பரா ஃபுட்டையும் சமைச்சு சர்வ் பண்ண முடியாது. உடனே ஹீரோவும் சரிடாடே சுபாரு, உடனே என்னோட ஸ்டவ்வையும் நீயே சேர்ந்து பாத்துக்கோ, நான் இந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்ல போக கரெக்டா இக்குமி அங்க வந்துட்டு ஸ்டவ் விட்டு எங்கேயும் போகாத, தோத்து போயிருவேன். மெகுமி நீ கஸ்டமர்ஸ் கவனிக்கிற வேலையை பாரு, நான் இந்த பண்ணை ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த பண்ணை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதை எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து இக்குமி தான் அவனுக்கு சொல்லியே கொடுத்துருப்பானா. அதனால எனக்கு இன்கிரியன்ட்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அங்க சமைக்க ஆரம்பிக்க இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த பக்கத்து கடைக்காரர் இருப்பார்ல, சோ அவர் இன்னும் அங்கதான் இருக்கிறாரு போல. சோ அவரோட கடைக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க 4 பேர் தானே போய் அங்க ஊர்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதே விஷயத்தை திருப்பி ரீக்ரியேட் பண்றாங்க. பயங்கரம்டா அப்படின்லாம் யோசிப்பாங்களா. கடைசியில நான் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம டக்குமியோட தம்பி அங்க வந்துருவாங்க ஹெல்ப் பண்றதுக்காக. கமோன் இந்த இடத்துல நீ ஜெயிச்சினா அந்த கூகா பையன் கூட உன்னால பேட்டில் பண்ண முடியும் தானே, அப்படின்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவனும் சேர்ந்து அந்த சூப் அந்த இடத்துல சமைக்க ஆரம்பிக்க சுபாரும் பரவாயில்ல இந்த பையனோட ஸ்கில்ஸை கடைசி அன்னைக்கு தான் காப்பி பண்ண, ஆனா என்ன இவனும் ஹீரோ மாதிரியா சமைக்கிறான்னு யோசிக்க பயங்கரமா அங்க கஸ்டமர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது கூகா சீனியர் இதை கவனிக்கிறான். தோடா 4 நாள்ல தன்னோட கடையை இவ்வளவு தூரம் பெருசாக்கி இருந்திருக்கான் இந்த குட்டி பையன். 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நிறைய சேல்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு நம்ம கோணும் வரும்போது அந்த பக்கத்து கடைக்காரரும் அந்த கோணும் மாத்தி மாத்தி பாத்துக்குவாங்க. என்ன இவனை பார்க்கும்போது ஏதோ பூர்வ ஜென்ம கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு. சோ 2 பேருமே இப்ப பார்த்தாலும் அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிற ஆளுங்க தானே. அண்ட் இவென்ச்சுவலி அன்னைக்கான ரிசல்ட்டுமே ரிலீஸ் ஆகுது. பார்த்தா 3rd பிளேஸ்ல வேற யாரோ ஒருத்தங்களும் பிளஸ் 2nd பிளேஸ்ல நம்ம கூகாவோட டீம் இருக்கும். சோ இவென்ச்சுவலி 1st பிளேஸ்ல நம்ம ஹீரோ தாங்க இருக்க. எப்படியோ ஹார்ட் ஒர்க் வீணா போகலடா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பயங்கரமான ஹாப்பி தான். இன்னொரு பக்கம் ஆலிஸ் பார்த்தா இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து டிஃப்ரெண்டா இந்த 3D பிரிண்டரை வச்சு சம்திங் ஏதோ பண்ணியிருந்திருப்பா போல. என்னென்னமோ பண்றாங்க, இருந்தாலும் சேல்ஸ் ஆகுது, அது வரைக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு ஹயமாவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. இதை ஓரமா இருந்து பார்த்து அந்த ஜுன்வாத்தி ஐயோ ஹயமா பையன் சிரிக்கிறானா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வர நம்ம பையன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. எரினாவுமே கடை போட்டு இருந்திருப்பால. சோ எப்பவும் போல எல்லா டேபிளுமே ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரே ஒரு டேபிளை மட்டும் இவங்க விட்டு வச்சிருந்திருக்காங்க. எதுக்குன்னா எப்பயாவது எதிர்பாராத நேரத்தில் நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டாரு அப்படின்னா சோ அவருக்கு அந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சிருந்திருக்கான். நம்ம ஹீரோட அப்பா இவளுக்கு வந்து ஒரு மென்டாரா இருந்திருக்காங்க. சோ அதனால பயங்கர மரியாதை. அதே நேரத்தில் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற இந்த சுகாசாங்கிற பையன் இருக்கிறான்ல, சோ அவன் ஏதோ சீரியஸா இருக்கிற மாதிரி காமிக்க இங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.